ஸோ இன்னைக்கு செஷனில் வந்துட்டு நேற்று ரிமைனிங் இருந்ததை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நேற்று வந்துட்டு இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அலாங்னா நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் கிளாஸையும் கார்ட் ஐட்டம் கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஷாப்பிங் கார்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஷாப்பிங் கார்ட்டுக்கு வில் கிரியேட் அ நியூ ஃபைல். அந்த இது வந்து அந்த ஃபைல் வந்து கிளாஸ் நேம் டாட் ஜாவான்னு இருக்கணும். கரெக்டாக? ஸோ நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மீட்டை ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. விஎஸ் கோட் விண்டோ தனியாக இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஃபாலோ அலாங். நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போவே ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுருங்க. தென் ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் தட் பர்டிகுலர் கிளாஸ் அதுக்கப்புறமா யூ கேன் ரிமூவ் தட் ஹேண்ட்ஸ் அப். ஓகேவா? ஸோ அதட் நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து கேப் கொடுக்கலாம். நீங்கள் நேற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இஃப் யூ ஆர் டைப்பிங் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு ஐடென்டிஃபை. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷாப்பிங் கார்ட் நாட் ஜாவான்ட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் வந்து டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? சாரி. ஸோ ஷாப்பிங் கார்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே நம்ம உள்ளே வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கோம், ஐட்டம்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் கார்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக? முதல்ல நம்ம அதை வந்துட்டு ஒரு ப்ரைவேட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், நம்ம சாலிட் பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போது டேரெக்டாக ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அப்புறம் ஏன் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண எதையுமே உள்ளே நம்ம க்ரியேட் பண்ணலை. ஓகேவா? வி ஆர் ஜஸ்ட் க்ரியேட்டிங் அ நியூ லிஸ்ட். நம்ம வந்துட்டு அதை லிஸ்ட்டு தான் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம எந்த கிளாஸோட ஆப்ஜெக்டே இந்த இடத்துல க்ரியேட் பண்ணலை. சரி, இது வந்துட்டு இன்பில்ட்டாக ஒரு கிளாஸ் தான், அதோட ஆப்ஜெக்டை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் நம்மளோட டெஃபினிஷன் எதையுமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலை. வி ஆர் ஜஸ்ட் இனிஷியேட்டிங் அ லிஸ்ட். நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் அப்படி தான் பண்ணி ஆகணும் ஜாவாவில். அதனால நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டுன்னு போட்டு இன்னொரு கார்ட் ஐட்டம் ஆப்ஜெக்ட் டேரெக்டாக இங்கே க்ரியேட் பண்ணிடலாமான்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது. இது வந்துட்டு லிஸ்ட்டுக்காக தான் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஷாப்பிங் கார்ட் ஐட்டம் கிளாஸில் ஆட் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன வாங்க போகுது இன்புட்டாக? ஒரு ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட்டும் அதோட குவான்டிட்டியையும் இன்புட்டாக வாங்க போகுது. கரெக்டாக? ஸோ வந்துட்டு அதோட ரிட்டன் டேட்டாவே போயிடும். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு வாங்கி அதை லிஸ்ட்டில் ஸ்டோர் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம அதை முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் இன்புட்டாக வாங்கிட்டோம். அது எவ்வளோ குவான்டிட்டின்னு இன்புட்டாக வாங்கிட்டோம். இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒரு புது கார்ட் ஐட்டமாக க்ரியேட் பண்ணி ஷாப்பிங் கார்ட்டில் போட்டோம். ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், ஷாப்பிங் கார்ட்டோட லிஸ்ட்டு எதை தான் அக்செப்ட் பண்ண போகுதுன்னா ஒரு கார்ட் ஐட்டமை தான் அக்செப்ட் பண்ண போகுது. ஓகேவா? டேரெக்டாக ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதை வந்துட்டு ப்ராடக்ட்டை வாங்கி ஒரு கார்ட் ஐட்டம் அதை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு வி ஆர் ஆடிங் டு த ஐட்டம்ஸ். இது ஸோ ஐட்டம்ஸ் டாட் ஆடுன்றது வந்து என்ன பண்ணிடும்னா இந்த லிஸ்ட்டில் போய் அந்த ஒரு பர்டிகுலர் கார்ட் ஐட்டமை ஆட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். ஸோ ஜாவா சின்டாக்ஸ் இதில் லிஸ்ட்டில் எழுதுறதுல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சேட்டில் போடுங்க, நான் அப்படியே அப்பப்போ பார்த்து சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க போய் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் இட் வில் பி பெட்டர் while continuing. ஓகே, டன். நீங்கள் அப்படியே ஹேண்ட் ரைஸ்லேயே வச்சுருங்க. ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் ஷாப்பிங் கார்ட் கிளாஸ் நீங்கள் லோவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு we will have to implement the calculate total function நினைக்கிறேன். ஓகே. ஸோ calculate totalன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, நமக்கு ஆல்ரெடி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும்
கெட் பண்ணிவிட்டு அதோட டோட்டல்ஸ் எல்லாத்தையும் லைக் குவான்டிட்டி ப்ளஸ் இது லைக் எவ்வளோ அதோட காஸ்ட்டுங்கிறத மல்டிப்ளை பண்ணி we are going to just generate the total. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு டபுள் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம வந்து காஸ்ட் எல்லாத்தையும் டபுளாக தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் டபுள் நம்ம போட்டுக்கலாம். ஸோ கால்குலேட் டோட்டல் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இங்கே நம்ம எதுவுமே இன்புட் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே லிஸ்ட்லேயே இருக்குல்ல. ஸோ இங்கே டேரெக்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா லைக் இது ஒரு லிஸ்ட் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு உள்ளே இருக்க ஒரு ஆப்ஜெக்டையும் அடுத்தடுத்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா மேப் டு டபுள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா உள்ளே இருக்க அந்த பர்டிகுலர் டோட்டல் இது எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு கெட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ மேப் டு டபுளில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கார்ட் ஐட்டம் இதையும் நம்ம எடுத்துகிட்டு அதில் என்ன ஃபங்க்ஷன் ரன் பண்ண போகிறோம். கார்ட் ஐட்டமில் கெட் டோட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், ஞாபகம் இருக்கா? இந்த ஃபங்க்ஷனை வச்சு தானே வில் பி கெட்டிங் த டோட்டல் ஆஃப் தட் பர்டிகுலர் ஐட்டம். ஸோ அதை இங்கே பாஸ் பண்ணால் போதும். ஸோ இது ஃபங்க்ஷன்ன்றனால பக்கத்தில் சாரி இங்கே ப்ராக்கெட் வராது, ஏன்னா நம்ம மேப்பில் போடுறதுனால ப்ராக்கெட் போட தேவையில்ல பக்கத்தில். அப்புறம் எண்டில் வந்துட்டு எனக்கு இது ஸ்ட்ரீம் தானே, ஸோ இந்த ஸ்ட்ரீமில் தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கார்ட் ஐட்டமுக்கும் எனக்கு இந்த கெட் டோட்டல் ரன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எண்டில் எனக்கு எல்லா வேல்யூஸும் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்னா டாட் சம் ஆஃப்னு கொடுத்தேன்னா எனக்கு சம் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை இப்படியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு ஃபார் லூப் வச்சு ஒரு ஐட்ரேட்டர் வச்சுட்டு ஒரு கார்ட் லிஸ்ட்டாக போய் நம்ம ஒரு இது எடுத்தும் பண்ணலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டராக ரன் ஆயிரும்ன்றனால நான் இப்படி எழுதியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் தட் இம்ப்ளிமெண்டேஷன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த இதை லூப்பில் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. உங்களால் எழுத முடியலை அப்படின்னா நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள், வில் மூவ் ஹெட். ஏன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஜாவா தெரியும் நான் அஸ்யூம். ஸோ அதனால் நீங்கள் அதை நார்மலாக ஃபார் லூப்பில் எழுதி பாருங்கள். லைக் எழுதிட்டு சாட்டில் கூட போடுங்க, வில் வெரிஃபை. ஓகேவா? ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போகிறேன். மீன்வைல் யாரும் அதை ட்ரை பண்ணிங்கன்னா சாட்டில் போடுங்க. அடுத்து வந்துட்டு என்னென்னா நம்ம ஷோ கார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் பப்ளிக் தான். அது எதுவுமே நமக்கு டிஸ்பிளே பண்ண போகிறது இல்லை. கரெக்டாக வேறு ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண போகிறது இல்லை, அசின் வேறு எதுவும் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஷோ கார்ட்டுன்னு வாய்ட் ஷோ கார்ட்டுன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே நம்ம எதுவுமே இன்புட் வாங்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே லிஸ்ட்டில் இருக்குது, ஷாப்பிங் கார்ட்டோட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வீல் பிரிண்ட் அவுட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கார்ட் ஐட்டம். ஸோ ஆக்சுவலாக நான் மேலே சொன்னேன்ல நீங்கள் ஃபார் லூப்பில் எழுதலான்னு, அதுக்கு வந்துட்டு இப்படி இந்த சின்டாக்ஸில் தான் எழுதணும். இப்போ நம்ம கீழே எழுத போகிற சின்டாக்ஸில் தான் எழுதணும். இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு கூட மேலே கால்குலேட் டோட்டல் எழுதிக்கலாம். ஓகே? ஸோ கார்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா ஐட்டம்ஸை வந்து சுற்ற வரும். அதாவது என்னென்னா இந்த ஐட்டம்ஸில் இருக்க லிஸ்ட்டில் இருக்க எல்லா இதையுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேரியபிள் ஒன்றா இந்த ஐட்டம்ஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு இந்த வேரியபிள் ஒன் அட் அ டைம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது ஒரு ஐட்டம் வரும்போது வி ஹாவ் டு பிரிண்ட் இல்லையா? ஸோ பிரிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நான் ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணணும்லாம் நெசசிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக இங்கே ஐட்டம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னா வந்துட்டு லைக் இந்த ஆப்ஜெக்டை தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூ வில் பி கெட்டிங் த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நீங்கள் இல்லைனா ஒரு தான் ஐட்டம் டாட் கெட்டுன்னு போட்டுன்னு தனித்தனியாக பிரிண்ட்டும் பண்ணலாம். இப்படி பிரிண்ட் பண்ணாலும் இட்ஸ் ஃபைன் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்னா டூ ஸ்ட்ரிங்குன்னு இது பண்ணும் போது வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணிட்டோம் கார்ட் ஐட்டமில். ஞாபகம் இருந்ததா? ஸோ அதனால இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இதே இது வந்துட்டு இஃப் யூ ஆர் நாட் ஓவர் ரைடிங் திஸ் ஃபங்க்ஷன்னா நீங்கள் அப்போ வந்துட்டு ஒரு தான் கெட் டோட்டல் அப்படின்னு போட்டு நீங்கள் தனியாக இங்கே பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே ஓவர் ரைட் பண்ணிட்டனால டேரெக்டாக ஐட்டம் போடும் போதே ஸ்ட்ரிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணும் பிரிண்டலன். அப்போ என்ன பண்ணிடும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கிளாஸே வந்துட்டு இது ஓவர் ரைட் பண்ணி விட்டு எனக்கு இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிடும்.
ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி எழுதுனது. நீங்கள் இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஐட்டம் டாட் கெட் ஐடி ஐட்டம் டாட் கெட் நேம்னு போட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் இப்படி எழுதுனதுக்கு ரீசன் என்னென்னா கோட் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். ஸோ நமக்கு இப்போ ஃபைனலாக டோட்டல் வேணும் கரெக்டாக. ஸோ கால்குலேட் டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். ஏன்னா ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணுறோம்ல, ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணால் போதும். இது கிளாஸுக்குள்ளே இருக்கனால அது ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண தேவையில்ல, அதுவே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கால்குலேட் டோட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் இருந்தது? we had a function called get item. ஓகேவா? ஸோ இப்போ அதை அடுத்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ கெட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட்டு வாங்கி ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் கார்ட் ஐட்டம்ஸ் லிஸ்ட் இங்கே மேலே க்ரியேட் பண்ண மாதிரியே பண்ணிப்போம். ஸோ இது இந்த கார்ட் ஐட்டம் லிஸ்ட்டை வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இன்புட் எதுவும் நம்ம பாஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த வேரியபிளில் ரிட்டர்ன் மட்டும் பண்ண போகிறோம், அதாவது இந்த வேரியபிள். ஓகேவா? ஏன்னா அதில் ஆல்ரெடி லிஸ்ட் இருக்குல்ல, திருப்பி நம்ம இன்னொரு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால் இது முடிஞ்சு இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, பப்ளிக் வாய்டு கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். என்னன்னா கார்ட்டை கிளியர் பண்ணுன்ட்டு. ஸோ இதுவுமே ரொம்ப சின்ன ஃபங்க்ஷன் தான். ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஐட்டம்ஸ் டாட் கிளியர்னு மட்டும் கொடுக்க போகிறோம். அதிலே ஆல்ரெடி லிஸ்ட்லேயே வந்துட்டு இன்பில்ட்டாக கிளியர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ உள்ளே இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் அதுவே. ஸோ we need to just call that function. ஸோ ஷாப்பிங் கார்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் முடிச்சிட்டேன். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு டைம் வேணுன்றவங்க ஹேண்ட் ரைஸில் வச்சுருக்கீங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ரேஸ் பண்ணதை லோவர் பண்ணிட்டீங்கன்னா we can proceed. ஓகே, அவங்க டைப் பண்ணுற மீன்வைல் வேறு யாருக்கும் இப்போ பண்ண இம்ப்ளிமெண்டேஷனில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததா? ஏன்னா ப்ரீவியஸ் செஷன்ஸில் வந்துட்டு லிஸ்ட்டு இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 பிளேசஸில் அந்த ஸ்ட்ரீம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் போடுங்க. சரி, அதாவது நீங்கள் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணால் தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ கெட் இட் ஆர் நாட். கால்குலேட் டோட்டல் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேவா? அதில் ஒன்றுமே ஒரு கார்ட் ஐட்டமாக இருக்குது. அதாவது கார்ட் ஐட்டம்னா இந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐட்டம்ஸ் டாட் ஸ்ட்ரீம்னு கொடுத்துட்டோம்னா லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்ட்ரீமுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டே வரும் இந்த லிஸ்ட்டில் இருந்து. ஓகேவா? ஸோ எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா மேப் டு டபுளுங்கிறது இங்கே எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கார்ட் ஐட்டம்லேயே வந்துட்டு கெட் டோட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறதுக்காக நான் இதை உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு மேப் டு டபுளுங்கிறது எதுக்குன்னா அது டபுளாக ரிட்டர்ன் பண்ணுவோம் எனக்கு. கரெக்டாக? அதனால நம்ம இப்படி வந்து மேப் டு டபுள்னு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. இதை கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆயிருன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரீம்குள்ளே வந்து ஒரு டபுள் வேல்யூவாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எண்டில் டாட் சம் அப்படின்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும்னா இதை மொத்தமாக இருக்க எல்லா டபுள் வேல்யூஸையும் சம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனல் அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ கொடுத்துருச்சுன்னா எனக்கு வந்துட்டு மொத்தமாக அந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட ஃபைனல் டோட்டலும் எனக்கு வந்துடும் கால்குலேட் டோட்டல் ஃபங்க்ஷனில். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஆர் ஓகே, டன். சொன்ன யாரோ ஒரு ஆள் எழுதிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், முடிச்சிட்டிங்களா?
ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொசீட் பண்ணுவோம். நான் இதோட கோடுமே வந்துட்டு எண்டில் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா இன்னும் we still have to implement all of this. ஸோ இன்றைக்கி செஷனில் இதை முடிச்சிட்டோன்னா நாளைக்கு அடுத்த டாபிக் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால் ஐம் மூவிங். வேறு எங்கேயும் நடுவில் டவுட் இருந்ததுன்னா இப்போ நிப்பாட்டி கொஸ்டின் கேட்ட மாதிரி தயவு செஞ்சு கேட்டுருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். சரி, நம்ம இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். இப்படி இந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் போகிறோம். ஸோ இப்போ ஷாப்பிங் கார்ட் முடிச்சிட்டோம். யூ கேன் கோ அஹெட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் செக் அவுட் ஆர் சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செக் அவுட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ சூப்பர் மார்க்கெட் பண்ணணுன்னா மொதல் இன்வென்ட்ரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். செக் அவுட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யூ ஹாவ் டு ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் அப்படியே சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் யார் எது மெஜாரிட்டி டைப் பண்ணுறீங்களோ நம்ம அதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் மொதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ தென் வி ஹாவ் டு ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்வென்ட்ரி. ஓகேவா? ஏன்னா ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, மித்தவங்களுக்கெல்லாம் இது இல்லையா, சாய்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ இன்வென்ட்ரி அப்போ ஃபஸ்ட் இன்வென்ட்ரி நம்ம பண்ணிவிடுவோம். சூப்பர் மார்க்கெட் பண்ணணும்னா ஃபஸ்ட் இன்வென்ட்ரி பண்ணணும். ஸோ வில் ஃபஸ்ட்டு கோ அஹெட் வித் த இன்வென்ட்ரி இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். அதில் வந்துட்டு inventory.javaன்னு போட்டுப்போம். ஸோ நம்ம வந்து கிளாஸ் இதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இல்லை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இது டிக்ளேர் பண்ணணும். உள்ளே இருக்க வேரியபிள்ஸாக ஒரு ஸ்டாக் வேரியபிள் அண்ட் ஒரு ப்ராடக்ட் மேப். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, இதை நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டயக்ராமை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். என்னென்னா, இங்கே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் மேப்லேயும் நம்ம ப்ராடக்ட்னு ஒரு இதை பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் இந்த இன்வென்ட்ரிக்குமே ரிலேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் போனால் தான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? எப்போயுமே ஒரு யூஎம்எல் டயக்ராம் பார்க்குறீங்கன்னா அந்த லைன்ஸை மட்டும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸோட டிபெண்டன்சி வேறு எங்கேயும் இருக்காங்கிறதையும் வந்துட்டு ஜஸ்ட் மேக் ஷூர். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு எல்லா டைமும் ஹியூமன்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக இது ஜென்ரேட் பண்ணுறாங்களே, பர்ஃபெக்டாக இருக்காது இந்த யூஎம்எல் டயக்ராமே. ஓகேவா? ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்ப்போமா, நம்ம நேற்று இந்த இடத்துல கவனிக்கவே இல்லை. ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் வில் பி ஏபிள் டு கிரியேட் த ப்ராடக்ட் மேப் ஹியர். ஓகேவா? இங்கே ஆட் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனும் அப்போ தான் வேலை பார்க்கும். ஆனால் நம்ம இங்கே ரிலேஷன்ஷிப்பே இதுக்கு எதுவுமே கொடுக்கல இன்னும். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஃபாலோ த ஆர்டர். இல்லைனா நீங்கள் எடுத்தோன்னே இன்வென்ட்ரியை முதல் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு சிலது எப்படி பண்ணியிருக்கோனே தெரியாது, உள்ள பின்னாடி என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு எங்கேயும் யூ கம் அக்ராஸ் யூஎம்எல் டயக்ராம் தட் யூஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்துட்டு மேக் ஷுர் நீங்கள் இந்த ஆர்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் உள்ள வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரைவேட் வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு மேப் க்ரியேட் பண்ண போகிறோம், நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்புறம் இன்டீஜர் வந்துட்டு இன்புட்டாக எடுக்க போகுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு டு கீப் ட்ராக் ஆஃப் த ஸ்டாக். ஓகேவா? மேப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஜாவாவில். நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ட்ரீ மேப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ட்ரீ மேப் வந்து செல்ஃபாக அதுவே ஷார்ட் பண்ணிக்கும் கீயை பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி நிறையா மேப்ஸ் இருக்குது. மேப் இஸ் ஜஸ்ட் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே போட்டிருக்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸு, இது வந்துட்டு ஒரு கிளாஸு ஜாவாவில். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு மேப் க்ரியேட் பண்ணோம். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ப்ராடக்ட்ஸோட இதை மேப் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே அகெயின் ஸ்ட்ரிங் டு கெட் த ஐடி அண்ட் ப்ராடக்டை வந்துட்டு கிளாஸ் இங்கே பாஸ் பண்ணிடுவோம். இது வந்து ப்ராடக்ட் மேப்னு பேர் வச்சுப்போம். ஓகேவா? இதுவும் அகெயின் ஒரு நியூ ஹேஷ் மேப் தான். ஸோ நம்ம ரெண்டு இதையுமே இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு சின்ஸ் வி ஹாவ் கிரியேட்டட் த வேரியபிள்ஸ் நம்ம அப்படியே ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆட் ப்ராடக்ட் தான். ஓகேவா?
ஸோ இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதுனால வாய்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆட் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு we are going to pass in a ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு டைப் வந்துட்டு கிளாஸோட பேர் ப்ராடக்ட்ன்றதுனால ப்ராடக்ட் போட்டுப்போம். அண்ட் நேம் ஆஃப் த இதையுமே வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுமே ப்ராடக்ட்னு நம்ம எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அண்டு குவான்டிட்டியும் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து குவான்டிட்டி வாங்கி தானே உள்ள அந்த ப்ராடக்ட் இதில் ஃபங்க்ஷனில் போட போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் மேப்பில் அதை அப்டேட் பண்ணும். கரெக்டாக டாட் புட்டுன்னு கொடுத்தோன்னா உள்ள அப்டேட் ஆகிடும். ஸோ மேப்பில் வந்து டாட் புட்டுன்னு இருக்கும், லிஸ்ட்டுக்கு வந்து டாட் ஆடுன்னு இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், லிஸ்ட்டில் வந்து நம்ம டாட் ஆடுன்னு போட்டிருக்கோம் இங்கே லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கனால. இதே மேப்பாக இருந்ததுன்னா டாட் புட்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சில நேமிங் கன்வென்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிரும். ஜாவா நீங்கள் யூஸ் பண்ண யூ வில் கெட் யூஸ் டு தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு யூஆர் பாஸிங் அ ஸ்ட்ரிங் ஹியர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்னது? நம்மளோட ப்ராடக்டோட ஐடி. ஓகேவா? ஸோ கெட் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் டாட் கெட் ஐடி கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே என்ன பாஸ் பண்ணணும்னா இந்த ப்ராடக்டோட ஆப்ஜெக்டே பாஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து அடுத்த ப்ராடக்டோட ஆப்ஜெக்ட் பேர் தானே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராடக்ட்னு மட்டும் இந்த இடத்துல கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து ஸ்டாக்கில் வந்து வி ஹாவ் டு அப்டேட் த குவான்டிட்டி. கரெக்டாக? ஸோ வந்துட்டு ஸ்டாக் டாட் புட் அகைன் திருப்பி நம்ம புட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ இங்கேயுமே வந்துட்டு நமக்கு மொதல் ப்ராடக்டோட ஐடி வேணும் இங்கே ஸ்ட்ரிங்குக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கெட் ஐடின்னு போட்டுக்கிறேன். ஸோ கெட் ஐடி போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு இப்போ எனக்கு வந்து பர்டிகுலர் ஸ்டாக் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா நான் குவான்டிட்டியை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இல்லை எனக்கு குவான்டிட்டி இல்லை அப்படின்னா வந்துட்டு யூ வில் ஹாவ் டு புட் மார்க் த குவான்டிட்டியை 0. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டாக் டாட் கெட் ஆர் டிஃபால்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ள அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐடி இருந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த குவான்டிட்டியை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கும். இல்லை அந்த ப்ராடக்ட் ஐடியே இல்லை அப்படின்னா வந்துட்டு 0ன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ கெட் ஆர் டிஃபால்ட்டுன்னு போட்டுட்டோம். இப்போ வந்து எந்த ப்ராடக்டோடது வேணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ வந்து திருப்பி ப்ராடக்ட் ஐடியை உள்ளே பாஸ் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் டாட் கெட் ஐடின்னு போட்டுக்கிறேன் அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ்லாம் நீங்கள் ஆக வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டாக்கில் வந்து வி ஆர் கோயிங் டு ஆட் த குவான்டிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஏற்கனவே ஒருவேளை ஸ்டாக்கில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி மட்டும் தான் தெரியும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஸ்டாக்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இது இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கெட் ஆர் டிஃபால்ட்னா என்னென்னா இருந்ததுன்னா எனக்கு அதோட குவான்டிட்டியை எடுத்துக்கொடுன்னு சொல்கிறேன். ஒருவேளை இல்லை அப்படின்னா வந்துட்டு டிஃபால்ட்டாக 0 பாஸ் பண்ணிடுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே 2 வேல்யூ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட் டாட் ஐடி போட்டோன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான குவான்டிட்டி இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கும், இல்லைனா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும் அந்த இடத்துல. ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்க குவான்டிட்டி கிடச்சிருமா இந்த இதை ரன் பண்ணும்போது? ஸோ ப்ளஸ் இப்போ கொடுத்த குவான்டிட்டியை நம்ம ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? இது புரிஞ்சுதுன்னா எல்லோரும் ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க. ஏன்னா இது கொஞ்சம் புதுசாக இப்போ தான் பார்த்துருப்பீங்க. அதனால் ஓகே, இன்னொருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே நான் ஸோ அதாவது இது புரியுதுல்ல. ஸ்டாக் டாட் புட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐடியை பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐடி தான் இங்கே வந்துட்டு கீ. ஓகேவா? நீங்கள் பைத்தானில் படிச்சிருப்பீங்களா கீ வேல்யூ பேரண்ட்டு, அதில் வந்து இந்த ப்ராடக்ட் தான் கீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா கெட் ஆர் டிஃபால்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு வில் கோ அண்ட் ஃபெட்ச் த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் தட் கீ. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து கீ இன்புட்டாக கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஒருவேளை அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா யூ வில் கெட் தட் பர்டிகுலர் வேல்யூ, 2 குவான்டிட்டியும் ஆட் பண்ணிடுவோம். இல்லை எனக்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லை, இப்போ தான் வி ஆர் கம்மிங் அக்ராஸ் திஸ் கீ ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். யூ வில் ஜஸ்ட் ஆட் த குவான்டிட்டி வித் 0 அண்ட் கரண்ட்டாக இருக்க குவான்டிட்டியை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஆர் டு யூ நீட் அ மச் மோர் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்? ஓகே, டன். ஸோ வந்துட்டு இப்போ ஆட் ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்கா இல்லையான்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் இஸ் அவைலபிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னென்னா ப்ராடக்ட் ஐடி இன்புட்டை வாங்கிக்குது, எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறதையும் பார்த்துட்டு பூலியனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிளா? இப்போ ஓகேவாடா?
ரொம்ப லோவாக இருக்கா? நிமிஷம். இப்போ ஓகேவா? மித்தவங்களுக்குலாம் கேட்குதா? ஓகே ஓகே டன். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இஸ் அவைலபிள் ஃபங்க்ஷனை we are going to create. ஓகே, ஸோ பப்ளிக் இஸ் அவைலபிள்னு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன இன்புட் பாஸ் பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் ஐடி பாஸ் பண்ணணும் கரெக்டாக. அண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்ட்டில் ஒரு குவான்டிட்டி பாஸ் பண்ண போகிறோம். ஓகே டன். ஸோ இப்போ வந்துட்டு இதை வாங்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி மேலே யூஸ் பண்ண அதே கெட் ஆர் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரிட்டன் ஸ்டாக்கில் வந்துட்டு கெட் ஆர் டிஃபால்ட்டுன்னு போட்டுக்கிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராடக்ட் ஐடியை மட்டும் டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு 0ன்னு கொடுத்துரும். ஓகேவா? இப்போ இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு குவான்டிட்டி அது மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு குவான்டிட்டிங்கிறது ஒரு கண்டிஷன் தானே அந்த இடத்துல. ஒரு வேளை உள்ள குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும், இருக்க குவான்டிட்டியை எடுத்து இந்த இடத்துல வச்சுரும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ யூ வில் பி ஹேவிங் அ கிரேட்டர் வேல்யூ அண்ட் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். நீங்கள் கொடுத்துருவீங்க இல்லை ஆர் ஈக்குவலாக அது ஆகும் மினிமமாக. கரெக்டாக இப்போ 5 தான் ஸ்டாக் இருக்குது, 5 அவங்க கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவல்னு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை இங்கே 0வாக இருந்தது இல்லை உள்ள குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இருக்க குவான்டிட்டியை அது கொடுக்கும். ஸோ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ கெட்டார் டிஃபால்ட்டில் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் ஐடியே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா வந்துட்டு அது எரர் ஆகிடக்கூடாது. ஸோ 0 அப்படி அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஆர் டூயிங் தட். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்து அவைலபிள் இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னா ப்ராடக்ட்டை வந்து கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? கெட் ப்ராடக்ட்னு இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே ஏன் பப்ளிக்காக எழுதுறோம்னா வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரைவேட்டாக வச்சு டேட்டாவை செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து லிமிட்டடாக தானே இந்த கிளாஸ் வெளியே ஆக்சஸ் தரும். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பப்ளிக்காக இருந்தால் தான் கிளாஸ்க்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு இடத்துல அதை காலே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இப்படி எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன ப்ராடக்ட் தானே ரிட்டர்ன் பண்ண போது கெட் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் கெட்டுன்னு வச்சுட்டேன். ஸோ கெட் ப்ராடக்ட்டு நம்ம நேம் பண்ணிவிட்டு வி கேன் டிக்ளேர். இப்போ வந்து ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும்னா வி நீட் த ஐடி ஆஃப் தட் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நான் ஸ்ட்ரிங் ஐடின்னு போட்டுக்கிறேன். சரி, நீங்கள் அகெயின் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் ஐடியா வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ப்ராடக்ட் ரிட்டன் டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோண்டா. ஸோ ப்ராடக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் ரிட்டன் டைப்பு. இல்ல அதுக்கு முந்தின கிளாஸ் கேக்குறேன். இஸ் அவைலபிள்க்கு. சாரி சாரி. ஸோ இங்கே பூலியன் நம்ம போடல. தேங்க்யூ ஃபார் பாயிண்டிங் அவுட். ஸோ பப்ளிக் ப்ராடக்ட் கெட் ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டுட்டோம். இங்கே வந்துட்டு we are going to get the string. ஓகேவா? இது வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ஐடி. ஸோ இதை வாங்கி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் மேப்லேயே வில் பி ஹேவிங் த டேட்டா. நீங்கள் ஸ்டாக்கை தொடணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? ஸோ வந்துட்டு ப்ராடக்ட் மேப்குள்ளே போயிட்டோம். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் மேப்பில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஐடியா வந்துடும். நம்ம இவ்வளோ நேரம் கெட் ஆர் டிஃபால்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ இவங்க ஒரு ப்ராடக்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா பிலீவ் தட் அது ஐடி இருக்க போய் தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைனாலும் இது எம்டி தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல குவான்டிட்டின்ற ஃபேக்டர் இல்லாதனால பிரச்சனை இல்லை. ஆப்ஜெக்ட் தானே ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நல்லுன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஜஸ்ட் கிவிங் ஐடி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிவிடும் ஃப்ரம் த பர்டிகுலர் ப்ராடக்ட் மேப்லேருந்து. ஓகேவா? ஸோ இப்போ ஷோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ஃபைனலாக எழுத போகிறோம். ஸோ ஷோ ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ண போகுது. ஸோ பப்ளிக் வாய்டுன்னு கொடுத்து ஷோ இன்வென்ட்ரின்னு கொடுத்துப்போம். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் முதல்ல எப்பயும் நம்ம ஸ்டார்டிங்கில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் அவுட் த அந்த மேலே வர டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஹெட்டிங் டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, நீங்கள் இதே மாதிரி தான் அப்படியே டிட்டோ பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் எதுவும் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னா யூ கேன் டூ. ஓகேவா? அப்படியே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா தான் யூ வில் எக்ஸ்ப்ளோர் மோர். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்டாக்கில் இருக்க, அதாவது ஸ்டாக்கில் இருக்க ஒரு கீக்குமே, அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு வி ஹாவ் டு இன்ட்ரேட் த்ரூ தட் ஐடி அண்ட் அதில் வந்துட்டு ஒரு இதுக்கும் எவ்வளோ ப்ரைஸு என்னென்ன இப்போ இன்வென்ட்ரியில் இருக்குங்கிறத வி ஹாவ் டு பிரிண்ட் இல்லையா? ஸோ மேப்பில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னா கீ செட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இங்கே கீ வேல்யூ பேர் தானே யூஸ் பண்ணுறோம். கீ செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் கிவ் யூ அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த ஐடிஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு இன்வென்ட்ரியில் ஐடியை தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ள கீ எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடும் இந்த கீ செட்டுங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கீ செட்டை வாங்கிட்டோம், அதை வந்துட்டு இட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ப்ராடக்ட்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே சும்மா பீன் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு ஃபார் சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ப்ராடக்ட் மேப் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து கெட் ஐடி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கெட் ஐடின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகிடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடுமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் குவான்டிட்டி அண்ட் உள்ள எவ்வளோ அதோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஐம் கோயிங் டு பிரிண்ட் அவுட். ஓகேவா? சி அகெயின் நீங்கள் இதே ஃபார்மேட்டில் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அலாங் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ இட் இன் யோர் ஓன் வே. ஓகேவா? உங்களுக்கு வேறு ஆர்டர் மாற்றி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், ஆர் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதாமல் நான் ரீரைட் பண்ணுறேனாலும் பி ஃப்ரீ டு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஏதாவது மாற்றி பண்ணி இஃப் யூ பிரேக் சம்திங்னா தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நம்ம டேரெக்டாக இங்கே ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோமேன்னு. திருப்பியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்ம டூ ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ வென் எவர் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ரைங் டு பி பிரிண்டட், இதோட டூ ஸ்ட்ரிங் வந்துட்டு வில் கெட் ஓவர் ரைடட் அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் தான் ரிட்டன் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு அங்கே நம்ம ஓவர் ரைடுன்னு எழுதணும். நீங்கள் இல்லைனா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னா டாட்டுன்னு போட்டு ஒரு மெத்தடையாக கால் பண்ணியிருக்கணும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இன்வென்ட்ரி கிளாஸும் முடிஞ்சது. ஐ திங்க் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஃபங்க்ஷன்ஸ் தானே இருந்தது. ஓகே, ரெடியூஸ் ஸ்டாக் ஃபங்க்ஷன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெடியூஸ் ஸ்டாக் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ யாராவது கார்ட்டில் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ட் இஃப் த ட்ரான்சாக்ஷன் கோஸ் த்ரூனா வி ஹாவ் டு ரிமூவ்ல ஃப்ரம் த கரண்ட் ஸ்டாக். ஸோ அதுக்காக ரெடியூஸ் ஸ்டாக்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இது வந்து என்ன இன்புட் வாங்கும், நேச்சுரலாகவே குவான்டிட்டி அண்ட் ஐடி ரெண்டையுமே வாங்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஐடி இன்ட்டு குவான்டிட்டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், கெட்டார் டிஃபால்ட்னு கொடுத்தோம். இங்கே வந்துட்டு நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கனாலே வியோட அந்த கண்டிஷனை செக் பண்ணி தான் நம்ம அதை கொடுத்துருப்போம். இஸ் அவைலபிள் செக் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட்டு புட்டுன்னு மட்டும் போடுறோம். புட்டுனா என்னென்னா வந்துட்டு வி ஆர் ஜஸ்ட் எடிட்டிங் த டேட்டா. ஓகேவா? இல்லை ஒன்று புதுசாக வேல்யூ இல்லை, ஆல்ரெடி வேல்யூ இல்லைன்னா வில் பி இன்சர்ட்டிங் த டேட்டா. இல்லை வேல்யூ இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை என்ன சொல்ல எடிட் பண்ணிப்போம். ஸோ இங்கே ப்ராடக்ட் ஐடியா பாஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றத முதல்ல நமக்கு தெரியணும்ல, அப்போ தானே வி கேன் சப்ராக்ட் ஃப்ரம் தட். ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் டாட் கெட்டுன்னு போட்டு ப்ராடக்ட் ஐடியா உள்ளே பாஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறத இந்த இடத்துல வாங்கிடுவோம், மைனஸ் த குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அதை பர்டிகுலர் குவான்டிட்டி எவ்வளவோ அதை வாங்கி மைனஸ் பண்ணி நம்ம திருப்பி வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
ஸோ நம்ம இன்வென்ட்ரி கிளாஸை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபார் இதில் எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கும் வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணணுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ டைம் டு கம்ப்ளீட் திஸ் இன்வென்ட்ரி கிளாஸ். ஓகே, ஐ வில் வெயிட். முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண டவுன் பண்ணிக்கோ. ஓகேவா? மீன்வைல் வேறு யாருக்கும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சாட் பாக்ஸில் போடுங்க. அவங்க முடிக்கிற வரைக்கும் யூ கேன் டிஸ்கஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஃபைன். இப்போ நம்ம இன்வென்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ வி ஹாவ் சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இங்கே தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இஃப் யூ ஆர் கோடிங் திஸ் இன் ரியல் டைம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா யூ கூட ஃபஸ்ட்டு கான் அவுட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த பேமெண்ட் இன்டர்ஃபேஸஸ் ஃபஸ்ட். ஓகேவா? நம்ம இங்கே வந்துட்டு ரொம்ப எதுவும் ஸ்ட்ரிக்டான கன்ஸ்டன்ஸில் வேலை பார்க்கல அப்படிங்கிறனால நம்ம இதை முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பட் யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் அது இதை டிபெண்ட் பண்ணி இருக்கனால நம்ம முதல் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் மேப்ட் அவுட்டாக இருக்கனால வி நீ நாட் எசென்ஷியலி கோ இன் டு தட். நம்ம இப்போ இங்கே ஜஸ்ட் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் போட்டாச்சு. ஸோ இங்கே உள்ள என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்துருமா? ஸோ இன்வென்ட்ரின்னு ஒரு இன்வென்ட்ரி ஆப்ஜெக்ட் இருக்க போது, ஒரு ஷாப்பிங் கார்ட் ஆப்ஜெக்ட் இருக்க போது, ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் இருக்க போது. ஸ்கேனர்னால் இன்புட் அவுட்புட் வாங்குறதுக்காக. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு யூ கேன் டிக்ளேர் இன் மல்டிபிள் வேஸ். நம்ம இதெல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கனால ஜஸ்ட் ப்ரைவேட்னு கொடுத்துப்போம். ஸ்டாட்டிக்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம் இல்லையா, ஓப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். என்னென்னா ஒய் டோன்ட் வி இம்போர்ட் எனி ஃபைல்ஸ் லைக் java.ra லிஸ்ட். ஓகே, நல்ல கொஷின் தான். என்னென்னா வந்துட்டு இந்த கிளாஸில் தான் யூ ஹாவ் டு இம்போர்ட் ஆல் தோஸ். ஏன்னா யூ ஆர் பேசிக்லி டூயிங் அ டிபெண்டன்சி இதுதான். ஸோ இங்கே ஒரு இடத்துல நீ இம்போர்ட் பண்ணிட்டேன்னா இட் வில் பி கம்பைல்டு ஃபார் எவ்ரி திங். குட் கொஸ்டின். util.starன்னு இப்போதைக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோ வந்துட்டு மென்ஷன் பண்ண முடியாதுன்றனால. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா we have created this சூப்பர் மார்க்கெட் திங். இப்போ வந்துட்டு இந்த கிளாஸை வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு எசென்ஷியலி கிரியேட் ஒன்லி ஒன்ஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா இதை வச்சு தான் யூ வில் பி யூஸிங் த இன்டர்ஃபேஸுங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு பெட்டர் இது எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்னு பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு we are going for static. அப்புறம் வந்துட்டு வில் கோ இன் டு த ஃபஸ்ட்டு ஸ்கேனர் வேணும் இல்லையா இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் ஸ்கேனர் போட்டுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஏன் இங்கே ஸ்டார்னு கொடுத்துட்டேன்னா இந்த இதில் இருந்து தான் ஸ்கேனரே இம்போர்ட் பண்ணும், அரே லிஸ்ட்டே இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு ஒய் பாதர்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். பட் ஆக்சுவல் ப்ராக்டிஸில் வந்து தேவையானதை மட்டும்தான் யூ ஹாவ் டு இம்போர்ட். ஓகேவா? ஸோ system.in நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான வேரியபிள் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரியுமே ஸ்டாட்டிக் தான். ஏன்னா ஒரே ஒரு கதை யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஃபார் தட் பர்டிகுலர் இது. ஓகேவா? ஸோ நான் எல்லாத்துக்குமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த கிளாஸோட பேரே வச்சுக்கிறேன், மோஸ்ட் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேறு எதுவும் நேம் வைக்கணும்னு தோணுனாலும் யூ கேன் ஃபாலோ அலாங் இன் யுவர் ஓன் ஃபேஷன். அதாவது என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு கான்செப்ட் இருந்துச்சுன்னா கேன் ஈவன் சேஞ்ச் த வேரியபிள் நேம்ஸ். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்க போதும் இல்லையா? ஸோ அது எப்போவுமே எப்படி எழுதுவோம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா ஒரு மெயின் மெத்தட் தான் இருக்க போதும், அதனால் ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கோம். மெயின் மெத்தட் ஷுட் பி ஆக்சசபிள் அவுட் சைட். ஸோ அதனால் பப்ளிக்னு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த் ரீசன்ஸ் இருக்கனால இதில் உள்ள வந்துட்டு ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் வந்து என்னென்னா யூ வில் பி ஹேவிங் ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கும் ஏஆர்ஜிஎஸ்ன்ட்டு ஓகேவா. இது எப்போவுமே பாஸ் பண்ணிங்கன்னா தான் ஜாவா கம்பைலர் டிடெக்ட் டாஸ் த ஸ்ட்ரிங் இது ஓகேவா. ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த மெயின் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால் பண்ண போகிறோம்னா சீட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். நம்ம இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஃபஸ்ட், பட் அது ஸ்டில் அதை நம்ம கால் பண்ணி போன இடத்துல ஓகேவா. ஸோ சீட் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னா நம்ம இங்கே வந்து அட்மின் பேனல் வச்சு ஒரு ஐட்டமாக ஸ்டாக் ஆட் பண்ணலை இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஃபார் தட் சேக் நம்ம வந்து இனிஷியலாகவே கொஞ்சம் ஐட்டம்ஸ் உள்ள சும்மா பிளண்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இது பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ இதோட ஒயில் லூப் மட்டும் நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன், ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஏன்னா அதை உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் வில் டேக் அ லாங் டைம் ஓகேவா. ஸோ அதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்னென்னா வந்துட்டு we are just essentially we are going to ஒரு ஒயில் லூப் எழுத போகிறோம். இதில் வந்துட்டு இந்த மெனுவை திருப்பி திருப்பி will be printing ஓகேவா. என்ன பண்ண போகிறேன்னா யூசர்கிட்ட இருந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க சாய்ஸை வாங்கி அவங்க என்ன நம்பர் இன்புட் பண்ணுறாங்களோ அதை வாங்கிட்டு அதை வந்து ஸ்விட்ச் கேஸில் போட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வியூ இன்வென்ட்ரினா இன்வென்ட்ரி டாட் ஷோ இன்வென்ட்ரி அந்த உள்ள அதுக்கு அப்ராப்ரேட்டாக என்ன ஃபங்க்ஷன் இருந்தோ அதை மட்டும் கால் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் பண்ணியிருப்போம். எண்டில் வந்துட்டு இப்போ சூஸிங் டு எக்ஸிட் அப்படின்னா ரிட்டர்னு கொடுத்து வெளியில் போயிருப்போம் ஓகேவா. ஸோ டிஃபால்ட் கேஸில் வந்துட்டு இன்வால்வ் சாய்ஸ்னு கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல ஓகேவா. இது நார்மல் ஸ்விட்ச் கேஸ் இது தான். ஸோ இதை உட்காந்து இந்த மெனுக்காக உட்காந்து பிரிண்ட் தானே இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ அதை உட்காந்து ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இருந்தால் இட் வில் கன்சியூம் மோர் டைமுங்கிறனால ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ் பார்ட் ஓகே. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் வேணும்னா யூ கேன் கோ அஹெட் அண்ட் ஆஸ்க். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன், பட் இப்போ நான் இந்த கிளாஸை முடிச்சுட்டு வில் கம் டு இட் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ லைக் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிட்டோம். இப்போ நம்ம மேலே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தோம் சீட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அந்த சீட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட். இது வந்து ப்ரைவேட்டாகவே இருக்கலாம், ஏன்னா இது வந்து வெளியில் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஓகேவா. ஸோ சீட் ப்ராடக்ட்ஸ்னு போட்டுக்கோம். இந்த ஃபங்க்ஷனுமே இஸ் கெட்டிங் கால்டு ஓன்லி ஒன்ஸ் ஓகேவா. ஸோ ஸ்டாட்டிக்னு கொடுத்துப்போம். அண்ட் இது எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஸோ அதனால் வாய்டுன்னு கொடுத்துப்போம் ஓகேவா. ஸோ இன்வென்ட்ரி டாட் ஆட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ நியூ ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஐடி என்னன்னு கொடுக்க போகிறேன்னா நான் P1ன்னு கொடுக்குறேன், நீங்கள் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம், இட் இஸ் யோர் விஷ் தான் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மில்க் அப்படின்னு எடுத்துக்கோம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்துட்டு மேபி மில்க் பெர் லிட்டர் ஆர் ஒரு பேக்கெட் அப்படி அந்த கணக்கு நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் காஸ்ட். நான் சும்மா இங்கே ரேண்டமாக 45 போடுறேன். இஃப் யூ நோ த எக்ஸாக்ட் காஸ்ட்னா யூ கேன் go ahead and type that. இதெல்லாம் சும்மா இமேஜினேஷனுக்கு தானே, யூ நீ நாட் பி எக்ஸாக்ட் ஹியர் ஓகேவா. ஸோ நான் அதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வேரியஸாக P2 P3 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ மில்க் வாங்கினா யூஸ்வலாக ப்ரெட் வாங்குவாங்க இல்லையா, ஆர் ப்ரெட் வாங்கினா மில்க் வாங்குவாங்க. நம்ம அப்படி எக்ஸாக்ட் ரிலேஷன் எடுத்துக்க முடியாது. அலாங் வித் ப்ரெட் யூஸ்வலி பீப்புள் பை சீஸ் ஆர் ஜாம் சம்திங். ஸோ நான் இங்கே சீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட் மேபி ஒரு 35 நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சீஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும், மஷ்ரூம் பண்ணி 75 எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சும்மா இமேஜினரி வேரியபிள்ஸ் தான். யூ கேன் ஜஸ்ட் புட் வாட் எவர் யூ வாண்ட் ஓகேவா. ஸோ இங்கே குவான்டிட்டிஸையுமே வந்துட்டு நான் சும்மா ரேண்டமாக மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுவும் வைக்கணுன்னாலும் யூ கேன் ஆட் மோர் ஆர் லெஸ், இது உங்களோட விருப்பம் தான் ஓகேவா. ஸோ வந்துட்டு சீட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுனா என்னென்னா இனிஷியலாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கிறோம் இன்வென்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம ஹார்ட் கோட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து அட்மின் பேனல் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், பட் இது ரொம்ப சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்ம அதை இங்கே பண்ணல, ஹேண்டில் பண்ணல ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு கார்ட் ஐட்டமில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும் ஓகேவா. ஸோ ஆட் ஐட்டம் டு கார்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வி ஹாவ் டு ரைட். ஸோ இதையுமே மேலே ஆல்ரெடி கால் பண்ணியிருப்போம், ஸோ அதனால தான் கீழே ஆட்டோ கம்ப்ளீட்டில் அதுவாக வருது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட ப்ராடக்ட் ஐடி வாங்குகிறோம்.
ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி நம்ம யூசர்கிட்ட வந்து கேட்டு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதோட ஐடியா வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங் ஐடின்னு கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸ்கேனரில் இருந்துட்டு நெக்ஸ்ட் லைனுன்னு கொடுத்து நம்ம அந்த ஐடியா ஃபுல்லாக வாங்கிக்கிறோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாலும் ஓகே தான், நெக்ஸ்ட் லைன் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் லைன் போட்டிங்கன்னா அது ஃபுல் லைன் கன்சியூம் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு கேட்க போகிறோம். கரெக்டாக? ஸோ வந்துட்டு அகைன் system.out.println கொடுத்து குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். நான் இங்கே சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்டர் குவான்டிட்டின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ எனக்கு குவான்டிட்டி வேணும்ல, ஸோ QTYன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். நீங்கள் இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு யூ கேன் மாடிஃபை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு அகெயின் இது ஒரு நியூ லைனை வந்துட்டு வி கேன் ரிமூவ் ஃப்ரம் தட் யூசர்ஸ் இன்புட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டோன்னா அடுத்து ஒரு லைன் அதுவே ரிமூவ் பண்ணி விட்ரும் இன்புட்டில் வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன சொல்ல, நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணலாம், ஆர் நீங்கள் அதை வேறு டைப் பண்ணி சும்மா வேறு ஏதாவது வேரியபிளில் டம்மி வேரியபிளில் வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இன்வென்ட்ரி வந்துட்டு அவைலபிளாக இருக்கா இப்போ தான் ஐ கேன் யூனோ ஆட் டு கார்ட். கரெக்டாக? இன்வென்ட்ரி நாட்டுன்னு கொடுத்துட்டேன், டாட் இஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன, எனக்கு வந்துட்டு இன்வென்ட்ரியில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்லணும், எனக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து இல்லை, என்கிட்ட குவான்டிட்டி இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லைனா இன்னொரு ஒரு கண்டிஷனில் இந்த இது ட்ரூ ஆகும். எப்போ அப்படின்னா, எனக்கு வந்துட்டு உள்ளுக்கு வந்து அப்படி ஒரு ப்ராடக்டே இல்லை அப்படின்னாலும் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். கரெக்டாக? ஏன்னா அந்த ப்ராடக்டே இல்லைனா உள்ள ஆப்வியஸாக குவான்டிட்டி 0வாக தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நாட் என் ஸ்டாக் ஆர் வந்துட்டு இன்வேலிட் ஐடின்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு இன்வேலிட் ஐடின்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃபர்தராக ரன் ஆகணும் தேவையில்லைன்றனால நான் ரிட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இதுவே குவான்டிட்டியே இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவும் கண்டினியூ பண்ணி ப்ரோஜனம் இல்லைல்ல. ஸோ ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் யூ ஹாவ் டு கெட் ஹோல்ட் ஆஃப் தட் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரியிலேருந்து டாட் கெட் ப்ராடக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுமா. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐடியை மட்டும் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து எனக்கு என்ன தேவை, இன்வென்ட்ரியில் இருந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும் ஸ்டாக்கை. ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரியில் டாட் ரெடியூஸ் ஸ்டாக்குன்னு கொடுத்துட்டேன். எவ்வளோ ஐடி அண்ட் குவான்டிட்டி. ஓகேவா? எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுங்கிறதையும் அதுக்கு பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு கார்ட்டில் ஆட் ஐட்டம் கொடுத்துக்கோம். ஏன்னா நம்ம வாங்கிட்டோம், இங்கே அதை அடுத்து ஆட் பண்ணுவோம் இல்லையா கார்ட்டில். ஸோ ஐம் ஜஸ்ட் பாஸிங் குவான்டிட்டி எவ்வளோ அதை பாஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு இதை பண்ணிட்டோன்னு யூசர்கிட்ட இன்டிமேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்டிங் இட் அவுட். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு, யூசர்கிட்ட ஆட் பண்ணிட்டேன்னு இன்டிமேட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் டு கார்ட் ஐட்டம் ஆட் ஐட்டம் டு கார்ட் ஃபங்க்ஷன் இஸ் கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ இன்னும் இதுக்கப்புறம் வந்துட்டு செக் அவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு ஓகே, ஸோ இங்கே இருக்குது இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் யூ ஹேவ் பெண்டிங். ஓகேவா? ஸோ செக் அவுட் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி இஸ் அன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லக்கூடாது, அந்த செக் அவுட் கிளாஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வி வில் பி இம்ப்ளிமெண்டிங் யூஸ்வலி. பட் ஆனால் வந்துட்டு நம்ம இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் வி நோ த டெம்ப்ளேட்டுங்கிறனால வி ஆர் மூவிங். ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக இஃப் யூ ஆர் கோடிங் சம்திங் மச் பிக்கர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ செக் அவுட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கார்ட் டாட் ஷோ கார்ட்டுன்னு இங்கே இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்ட்டை காமிச்சுப்போம் செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் வந்துட்டு
we will be asking for the payment method checkoutல ஓகேவா. ஸோ இதையுமே நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பேமெண்ட் மெத்தடை. அவ்வளோதான், லைக் இன்னும் அது மட்டும் தானே பெண்டிங் இருக்குது, டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ 12:30 ஆகப்போகுது, இன்னும் ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணி முடிச்சிருவோமா, இல்லை இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துப்போமா மிச்சம் 2 கிளாஸையும். மேக்ஸிமம் 10 to 15 minutes தான் ஆகும். ஸோ if everyone is comfortable with வெயிட்டிங்னா நம்ம வெயிட் பண்ணி we can complete. வெயிட் பண்ணுறீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட். ஓகே சரி ஓகே, மெஜாரிட்டி நிறைய பேர் தம்ஸ் அப் போட்டனால வில் கண்டினியூ. நம்ம இன்றைக்கி முடிச்சிருவோம், அதை முடிச்சிட்டோன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு பேமெண்ட் மெத்தட் கேட்குறோம். ஸோ வந்துட்டு சூஸ் யுவர் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு நீங்கள் வந்து யூசர்கிட்ட ப்ராம்ப்ட் பண்ணிப்போம் ஓகேவா. ஸோ இங்கே நான் என்னென்ன சாய்ஸஸ் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு 1 ஃபார் கேஷ் அண்டு 2 ஃபார் கிரெடிட் கார்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் ஐ பிலீவ், அதுதான் நினைக்கிறேன். வெயிட், ஸோ ஆமாம் ஓகே, ஒரு கேஷ் பேமெண்ட் ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட். ஸோ நம்ம அதை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது என்ன மெத்தடுங்கிறத வந்து யூசர்ட்டேருந்து வாங்கணும் இல்லையா. ஸோ ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரி, நீங்கள் ஸ்கேனர் ஆப்ஜெக்டையுமே ஸ்கேனருன்னு டிஃபைன் பண்ண அவசியம் இல்லை, சீன் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரீடபுளாக இருக்கணுன்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, அகெயின் இங்கே கீழே ஒரு எம்டி லைன் இருந்ததுன்னா அதை கன்சியூம் பண்ணுறதுக்கா நெக்ஸ்ட் லைன்லாம் இங்கே சும்மா கொடுத்துருக்கேன். இதுவுமே நீங்கள் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது ஓகேவா. நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் பார்ட். ஸோ இங்கே பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி இதில் போட்டிருந்தோம் ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் காலிங் ஓகே. அதில் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்விட்ச் கேஸ் மட்டும் எழுத போகிறோம். என்னென்னா, என்ன மெத்தடோ அந்த மெத்தடுக்கு ஏற்றாப்புல we are just creating that particular object and storing it in that particular interface variable ஓகேவா. strategy is equal to new cash payment இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இன்னும் கேஷ் பேமெண்ட்டுமே we have not implemented ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒருவேளை செகண்ட் கேஸாக இருந்துச்சுன்னா வந்துட்டு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதோட இதை வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைன், இப்போ இதில் வந்துட்டு ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி ஒரு பேமெண்ட் மெத்தடே இல்லை அப்படின்றத மட்டும் யூ ஹாவ் டு இன்டிமேட் டு த யூசர் ஓகேவா. ஸோ இன்வேலிட் பேமெண்ட் மெத்தட்னா யூ ஹாவ் டு ரிட்டர்ன் த ஹோல் திங். ஸோ அப்படியே அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் போயிடுறோம் ஓகேவா. தென் செக் அவுட் பண்ணணும். செக் அவுட்டுக்கு வந்துட்டு we have already implemented the functionality ஓகேவா. ஸோ கார்ட்டை உள்ளே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறமா ஐம் ஜஸ்ட் ப்ராசஸிங் த பேமெண்ட் ஓகே. ஸோ ப்ராசஸ் பேமெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இன்டர்ஃபேஸ் அதில் இருக்கும் ஓகேவா. ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் இதுவும். ஸோ நான் இது எல்லாமே கோட் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் இப்போ இங்கே டைம் கொடுத்தேன்னா வில் நாட் பி ஏபிள் டு கம்ப்ளீட் த அதர் கிளாஸஸ் ஓகே. இன்னும் ஒரு 3 கிளாஸ் இருக்குது, குட்டி குட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே 2 வேரியபிள் தானே இருக்குது. ஸோ வில் இம்ப்ளிமெண்ட் திஸ் அண்ட் ரன் திஸ் டுடே.
நான் உங்களுக்கு இதோட ஜிப் ஃபைல் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். தென் யூ கேன் டேக் திஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா, செக் அவுட்டை நம்ம இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வில் கோ டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் திஸ் பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ செக் அவுட்டில் வந்துட்டு யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஷாப்பிங் கார்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அடுத்து வந்துட்டு பேமெண்ட்டுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு ப்ராசஸ் பேமெண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ செக் அவுட் டாட் ஜாவாவில் வந்துட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி, ஓகே நான் நேம் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, செக் அவுட் வந்து சிங்கிள் வேர்ட் தானே? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோ கரெக்டில் ஆல்ரெடி அதுவே வந்துடும். ஏன்னா வந்துட்டு வி ஹவ் ஆல்ரெடி யூஸ் திஸ் சம்வேர் இன்சைட் த ப்ரீவியஸ் திங்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஷாப்பிங் கார்ட் வேரியபிள் வச்சுருக்கோம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ப்ரைவேட் வேரியபிள் என்னென்னா, எனக்கு பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தெரியணும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸோ அது வந்துட்டு பேமெண்ட் தான் இங்கே. ஓகே. ஸோ நம்ம 2 ப்ரைவேட் வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பப்ளிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு யூ ஹாவ் டு க்ரியேட் த ப்ராசஸ் பேமெண்ட் திங். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வாய்டு தான் எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ப்ராசஸ் பேமெண்ட் இன்புட்டும் நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த கார்ட்டில் இருக்க இதை மட்டும் நம்ம வாங்கிட்டு யூ வில் ஜஸ்ட் கிளியர் த கார்ட். ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இதை வாங்குறதுக்கு என்ன பண்ணும், ஆல்ரெடி கார்ட்டில் டாட் கெட் டோட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சா? ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு கால் பண்ணிக்கிறோம். சாரி, கால்குலேட் டோட்டல்னு நினைக்கிறேன் கார்ட்டுக்கு. ஓகே. கெட் டோட்டல் வந்துட்டு கார்ட் ஐட்டமில் தான் இருந்தது. ஸோ கால்குலேட் டோட்டல் வந்து கார்ட்டில் இருந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா, பேமெண்ட்டில் வந்துட்டு டாட் பேன்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, பட் ஸ்டில் நம்ம இங்கே கால் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ இவ்வளோ இந்த டோட்டலில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டில் வந்துட்டு கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா கார்ட்டில் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா யூ ஹவ் டு கிளியர் த கார்ட்டில். திருப்பி அது வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ அமேசான்லலாம் ஏதாவது வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் கார்ட் கிளியர் ஆயிரும்ல. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்துட்டு யூ ஹாவ் டு கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இன்புட் பாஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஐம் கிரியேட்டிங் அ கன்ஸ்ட்ரக்டர் ஹியர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அகெயின் இஸ் பப்ளிக். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிளாஸ் நேம்லேயே தான் இருக்கும். ஸோ ஒரு ஷாப்பிங் கார்ட் வேரியபிள் வேணும். ஸோ அது கார்ட்டுன்னு பேர் வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஒரு பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி வேரியபிள் வேணும். ஓகே. ஸோ அதை வந்து பேமெண்ட்டுன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர் தான் திஸ் டாட்டுன்னு போட்டு மேலே உள்ள இதையும் இப்போ நம்ம வாங்கின இன்புட்டையும் வில் ஜஸ்ட் மேப் டு ஈச் அதர். ஸோ அவ்வளோதான். ஸோ செக் அவுட் கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வில் பி மூவிங் ஆன் டு த இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டர்ஃபேஸை யூ கேன் இதில் தனியாக ஒரு ஃபைலாகவும் யூ கேன் டிஃபைன், ஆர் வந்து வேறு ஏதாவது ஒரு இதோட ஜாயின் பண்ணியும் போட்டுக்கலாம். பட் மாடுலராக இருக்கணுன்றனால நான் அதை தனியாக இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 மட்டும்தான் இருக்குது. இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளோதான். ஸோ குட்டியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட இன்டர்ஃபேஸோட நேம். கரெக்டாக? ஸோ அதிலே ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ க்ரியேட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இன்டர்ஃபேஸ் தானே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இன்டர்ஃபேஸ் டஸ் நாட் நீட் டு பி பப்ளிக். ஓகேவா? நம்ம வந்துட்டு இதை ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். ஸோ நான் இதை இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஓகேவா?
ஸோ இதுக்குள்ளே என்ன மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு பேன்னு ஒரு இது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த என்டையர் இன்டர்ஃபேஸே அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீட்ஸ் டு பி திஸ். ஸோ அடுத்து வந்து இதுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு தனி ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அதுவே ஆல்ரெடி காட்டுது பார்த்தீங்களா கிரெடிட் கார்டு பேமெண்ட்னு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்துல. ஸோ இப்போ வந்துட்டு இதை என்ன பண்ணணும், கிரெடிட் கார்டு பேமெண்ட்னு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லணும் இல்லையா? இம்ப்ளிமெண்ட்ஸ் பேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஏன்னா அந்த இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அது பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த இன்டர்ஃபேஸில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆர் கோயிங் டு ஓவர் ரைடுன்றப்ப ஓவர் ரைட் போட்டுட்டு பப்ளிக் வாய்டு பேன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதானே நம்ம அங்கே உள்ளே டிஃபைன் பண்ணியிருந்தோம். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு we are just going to say how much has been printed. ஸோ நான் இதை ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ நான் அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூஸிங் கிரெடிட் கார்டு. ஓகேவா? அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதோட முடிஞ்சுது. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு கேஷ் பேமெண்ட்டுக்கும் சேம் தானே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் பேமெண்ட்டுன்னு இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட்டு நேமை மட்டும் மாற்றிப்போம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே நம்ம ஜஸ்ட்டு சேஞ்சிங் திஸ் ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து கேஷ் பேமெண்ட்டையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி வி ஹவ் இம்ப்ளிமெண்டட் ஆல் த கிளாஸஸ். ஓகேவா? ஸோ ஃபார் யாரும் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அண்ட் யூ ஹாவ் த கம்ப்ளீட் கோட் வித் யூ அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் டூ திஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். இல்லை அப்படின்னா நான் அந்த கோடை அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா. அதை டவுன்லோட் பண்ணி யூ கேன் ட்ரை ஹெட். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் அதை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இதை எங்கேயா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஓகேவா? நீங்கள் அந்த டெர்மினல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ டெர்மினல் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று காட்டும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு கம்பைல் ஆல் தீஸ் ஃபைல்ஸ். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ஜாவா சீன் போட்டு இங்கே நிறையா ஃபைல் இருக்குது, நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஐ ஹாவ் டு கம்பைல். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டார் டாட் ஜாவான்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா டாட் ஜாவான் இருக்க எல்லா ஃபைலையுமே வந்துட்டு ஜாவா கம்பைல் பண்ணிவிடும். ஓகே. ஸோ இங்கே ஏதோ எரர் காட்டுது, கார்ட் ஐட்டமில் வந்துட்டு 8th லைனில் ஏதோ வி ஹேவ் சம் எரர். ஓகே. ஸோ இங்கே செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல்ரெடி கௌஷிக் ராம் சொன்ன மாதிரி என்னென்னா நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே யூ ஹாவ் டு இம்போர்ட் தட். இது நம்ம அதை இம்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், அதனால தான் எரர் வருது. நான் இப்போ டக்குன்னு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காக ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் அ ஸ்டார். அதாவது டாட் ஸ்டார்னு போட்டோன்னா எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நீங்கள். பட் ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ என்னென்ன ஃபைல்ஸில் இந்த எரர் வருதோ அங்கே மட்டும் இதை போய் நம்ம இம்போர்ட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த யூட்டில் பேக்கேஜில் தான் இந்த மேப்பு அரே லிஸ்டெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இந்த எரர் வருது. ஓகே. இன்னும் சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம்லேயும் இது எரர் இருக்குது. cannot find symbol. நம்ம ஆனால் அதில் ஆல்ரெடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே. நான் நியூ லைன் கொடுத்துறேன், நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறதுக்கு பதிலாக. ஓகே. அண்ட் 65லேயே சேம் எரர் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் லைன் அது.
ஓகே, நான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் லைன் கேபிட்டல் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. டக்குன்னு ஃபாண்ட்டு தான் எனக்கு அவ்வளோதான் டிஸ்டிங்காக தெரில. ஸோ அதனால தான். அண்ட் இங்கேயும் கேபிட்டல். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையுமே இப்போ கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே டாட் கிளாஸ்ன்னு ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அதை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, எல்லா கிளாஸையும் நம்ம ரன் பண்ண தேவையில்ல. எந்த கிளாஸில் மெயின் இருக்கோ அந்த நேமை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜாவான்னு போட்டு இந்த கிளாஸ் நேமை மட்டும் we have to just mention. ஓகே ஓகேவா? நம்ம வந்துட்டு இப்போ இது கொடுத்தோன்னா போதும். ஸோ நம்ம வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்வென்ட்ரியில் ஆல்ரெடி நம்ம சீட் போட்டிருக்கோம்ல, அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 1 கொடுத்தோன்னா we can see the available products here. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ என்னோடய கார்ட்டில் நான் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கி சும்மா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் ஐட்டம் டு கார்ட்டுன்னு போட்டு P1ன்னு போட்டுப்போம். ஓகேவா? ஸோ குவான்டிட்டி 2ன்னு இப்போதைக்கு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என் கார்ட்டை பார்க்குறது முடியுதான்னு பார்ப்போம். ஸோ 3ன்னு கொடுத்தோன்னா ஓகே, மில்க் இன்ட்டு 2ன்னு போட்டு 90 rupeesன்னு அது கார்ட்டில் காட்டுது. நெக்ஸ்ட் we can ட்ரை செக்கிங் அவுட். ஓகேவா? ஸோ பேமெண்ட் மெத்தட் 1 or 2 கேஷ் ஆர் கார்டுன்னு கேட்குது. நம்ம கேஷ்ன்னு கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ பெய்ட் 90 rupees யூஸிங் கேஷ்னு வந்துடுச்சு. இப்போ இஃப் யூ கோ அண்ட் வியூ த கார்ட்னா கார்ட் எம்டியாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி செக் அவுட் பண்ணோம். ஸோ கார்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்வென்ட்ரியில் போய் பார்த்தோன்னா அங்கே ஸ்டாக் வந்து 10லேருந்து 8 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் திஸ் UML டயக்ராம். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஆல்ரெடி கொஞ்சம் இவெண்ட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ வந்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க குரூப்பில். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப்டர் ட்ரைங் திஸ் அவுட் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனால யூ கேன் மெசேஜ். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி ரெக்கார்டிங் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.